ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த நேரத்தை நாம் ஆரம்பம் செய்யலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான அந்த நல்ல நாளுக்கு நன்றி. கர்த்தாவே, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீடராக்கி ஞானஸ்தானத்தை கொடுக்கணும் சொல்லுவேன். கர்த்தாவே, ஞானஸ்தானத்தின் மூலமாக வெறுத்து விட்டு விசுவாசித்து கர்த்தாவினுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள கிருபை தருகிறவரே நமக்கு நன்றி. வந்திருக்கிற ஞானஸ்தானத்தில் அர்ப்பணித்திருக்கிற எல்லா காட்சி பேக்கிறோம், எல்லாருடைய வாழ்வையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆமேன். அப்பா, ஞானஸ்தானத்தின் மொத்தமாக உங்களுடனே இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய நாமம் உங்களுடைய வாழ்விலே மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் எழுந்து 235வது பாடலை யாவரும் எழுந்து பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற பாடலை எழுந்து நின்று பாடலாம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குதே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் நிலமந்தாரமுண்டா, காடான இடத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் இதை செய்தருளுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. ஏராளமாய் பெய்யும் புலியும் இஷனமே, மாரியை தாரும் ஜீவனயாவரரே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. பிரியமானவர்களே, எல்லா மனிதரும் பாவத்தில் உருவகத்தில் பிறந்ததினாலும் மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாய் இருக்கிறதுனாலும் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டாமல் பாவத்தில் நடந்து அநேக அக்கிரமங்களை செய்து வருகிறதுனாலும் ஒருவன் ஜலத்தினாலும் பசுதாவினாலும் மறுபடி பெறாவிட்டால் இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாது என்று ரட்சகராகிய கிறிஸ்து சொல்லியிருந்தாலும் சுவாபமாய் எழுதுகிறாத நன்மைகளை கிடைக்கும்படி நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனாகிய பிதாவை நோக்கி இவர்கள் ஜலத்தினாலும் பசுதாவினாலும் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் சேர்ந்து அது ஜீவனுள்ள அவைகளாகும்படி அவர் நமக்கு மிகுந்த காரணத்தினால் சேர்ந்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வளமளித்த தேவனே, நோவாவும் உன்னுடைய குடும்பமும் ஜலத்தினால் அழியாதவரைக்கு தேவரே மிகுந்த இறக்கமாக அவர்களை பேழையை காத்து ரட்சித்து உடைய ஜனமாக இஸ்ரவேல் புத்திரரை சிறந்த சொத்து நடுவாக சேதமறி நடத்தி அதனாலே இந்த பசுத்த ஞானஸ்தானத்தை அடையாளமாக காட்டி உடைய பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் நதியிலே பெற்ற ஞானஸ்தானத்தினாலே ஞான பிரகாரமாக பாவத்தை போக்கு ஸ்தானமாக ஜலத்தை பிரேஷ்டை செய்கிறேன். தேவரே உமது அடையராகிய இவர்களை இறக்கமாக கண்ணோக்கி இவர்கள் உமது கோபத்துக்கு நீங்கி கிறிஸ்துவின் சபையாக பேழையில் சேர்க்கப்படவும்
விசுவாசத்தை உறுதியாகி நன்னம்பிக்கையை மகிழ்ந்து அன்பில் வேறுண்டு சஞ்சலம் நிறைந்த உலகமாக இந்த சமுத்திரத்தை கிடந்து நித்திய ஜீவங்களில் சேர்ந்து சதா காலம் உங்களோட அரசாலவும் பரிசுத்த ஆவியினாலே இவர்களை கல்வி சுத்திகரிக்க வேண்டும் என்று அந்த அளவில்லாத இறக்கத்தை நிமித்தாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டி கொள்கிறோம். தாழ்ச்சி அனைவருக்கும் அனுகூலமாயும் அடைக்கலம் பெற வருகிறவர்களுக்கு சகாயமாயும் விசுவாசிகளுக்கு ஜீவனாயும் மரித்தோருக்கு உயிர்த்தெழுதலாயும் இரு அழிவில்லாத சரவண தேவனே கட்டளையிட்ட பரிசுத்த ஞானத்தன்னை பெற வந்திருக்கிற இவர்கள் ஆமைக்குரிய மறுஜன்மத்தால் பாவ மன்னிப்படையும்படி இவர்களுக்காக விலகி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று தேவனே உடைய பிரியமானக்கும் மாலை கொண்டு அவர்களை திருவாக்கின்படியே இவர்கள் ஏற்றுக்கொண்டு நீர் அரசியல பரமஸ்தானமாகிய நித்திய ஆசீர்வாதத்தை பெற்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவரே வாக்குத்தம் செய்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை சேரப்படி கேட்கிற எங்களுக்கு கொடுத்து தட்டுகிற தேடுகிற நாங்கள் கட்டளை செய்து தட்டுகிற எங்களுக்கு வாசலை திறந்தல்லோம். அமர்ந்து கொள்ளுங்கள். வேத பகுதியை வாசி